பாருங்கள். இப்போ கரண்ட் அஃபேர்ஸை ஃபுல்லாக பார்த்துரும். மொத்தம் ஒரு ஜனவரி மாதம் கரண்ட் அஃபேர்ஸை பார்க்கும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. முக்கியமான பாயிண்ட்டை மட்டும் தான் கொடுப்பேன். மற்ற சேனல் மாதிரி வேலைன்னு பேசிக்கிட்டு ஒரு பாயிண்ட் இருந்துச்சுன்னா அந்த பாயிண்ட்டை தொட்டு அடுத்த சேனல்லாம் போயிட்டே இருப்பாங்க. வாட்டுக்கு பக்கமாக கதையாக சொல்லிகிட்டே இருப்பாங்க. அதெல்லாம் நமக்கு தேவையே இல்லை. வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பாயிண்ட்டை பாருங்கள். PSLV C-58 வந்து அந்த ராக்கெட் வந்து எக்ஸ்போசோட் அப்படிங்கிற ஒரு நவீன செயற்கைக்குள்ளே வந்து விண்ணில் செலுத்திருக்கு நம்ம இஸ்ரோ. அதே இது வந்து PSLV C-58. ஓகேங்களா. அடுத்த பாயிண்ட்டை பாருங்கள். PSLV 57 C-57 வந்து சூரியனை ஆய்வு செய்ய ஆதித்யா L1 விண்கலத்தை அனுப்பியிருக்கு. செப்டம்பர் 2, 2023 அனுப்பியிருக்காங்க. L1 புள்ளியை அடைந்த நாள் வந்து ஜனவரி 6. இந்த ஜனவரி டேட்டு கேட்க வாய்ப்பு இருக்குது. அப்புறம் இந்த சூரியனை ஆய்வு செய்யறதுக்கு இந்த ராக்கெட் இந்த செயற்கைக்கோளில் போய் நின்ன இடம் தான் இந்த L1. அடுத்து பாருங்கள். லூனார் லேண்டர் 1 இது வந்து அமெரிக்கா அனுப்பியிருக்காங்க. நிலவினை ஆய்வு செய்வதுக்கு அனுப்பியிருக்காங்க. அடுத்தது பாருங்கள். பிரிக்ஸ் இதோட தலைமையகம் எங்கே இருக்குது? கமெண்ட் பண்ணுங்கள். ஸ்பீடாக கமெண்ட் பண்ணுங்கள். ஸ்பீடாக பார்த்து முடிப்போம். பிரிக்ஸ் கூட்டமைப்பில் எகிப்து, ஈரான், எத்தியோப்பியா, சவுதி அரேபியா, ஐக்கிய அரபு அமீரகம் அதேமாதிரி ஒரு 5 நாடு வந்து ஜாயின் பண்ணியிருக்காங்க. இதோட 16வது உச்சி மாநாடு வந்து ரஷ்யாவில் நடக்க போகுது இப்போ 2024. மொத்தம் இதோட உறுப்பு நாடுகள் வந்து 10. தலைமையிடம் எங்கே இருக்குன்னு கேட்டிருக்கேன். கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து பாருங்கள். முக்கிய அகழாய்வு நடக்க உள்ள இடங்கள். நம்ம இப்போ ஏற்கனவே நடந்திருக்கு. கீழடி எங்கே இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் பார்க்கலாம். அடுத்து பாருங்கள். கடலூரில் மருங்கூர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஊரில் நடக்க போகுது. இப்போ நீங்கள் எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா கடலூர் மங்கூர் ஊர்னு முடியுதா அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. கிருஷ்ணகிரி எங்கே இருக்குன்னா எங்கே இருக்குது சொல்லுங்கள் பார்க்கலாம். கிருஷ்ணகிரி மேலே தான் இருக்குது. மேலே அப்படின்னா சென்னை கிட்ட அப்படி அதெல்லாம் கொஞ்சம் மேலே தானே இருக்குது. மேப்பில் பார்த்தா தெரியும். அதனால் கிருஷ்ணகிரி சென்னூர் அப்படி வச்சுக்கோங்க. சென்னனூர். அடுத்து பாருங்கள். திருப்பூர் கொங்கன் நகரம். திருப்பூர் கோயம்புத்தூர்லாம் கொஞ்சம் கிட்ட தான் இருக்கும். அங்கெல்லாம் அந்த பாஷை உங்களுக்கு தெரியும்ல. கொங்கு நாட்டு அப்படின்னு சொல்லுவாங்களே அது திருப்பூர் கொங்கன் நகரம். கொஞ்சம் மேட்ச் ஆகுதா அப்படி வச்சுக்கோங்க. தென்காசி திருமலபுரம். தென்காசி திருநெல்வேலிக்கிட்டே இருக்குது. அப்போ திருமலபுரம் தென்காசி அதெல்லாம் அப்படி மேட்ச் ஆகுதா அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்த பாயிண்ட்டை பாருங்கள். இந்தியாவின் செயற்கை நுண்ணறிவு நகரம் உத்தரப்பிரதேச மாநிலம் லக்னோ. ஸ்பீடாக சொல்லுதுன்னு நினைக்க வேண்டாம். PDF வந்து நம்ம டெலிகிராம் சேனலில் இருக்குது. கீழே உள்ள லிங்க்கில் டச் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஈஸியாக எடுத்து பார்த்துக்கலாம். நீங்கள் படிக்கிறத விட நான் சொல்கிறத கேட்க தான் உங்களுக்கு வந்து மைண்டில் நிற்கும். எங்கேயோ இவன் யாரோ சொன்ன மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு இந்த கேள்வியை பார்க்கும்போது ஞாபகம் வரும். அடுத்து பாருங்கள். 7வது பாயிண்ட். 2023ஆம் ஆண்டில் இந்தியாவில் பெண்களுக்கான சிறந்த நகரங்கள் பட்டியலில் முதலிடம் பிடித்தது சென்னை. என்னால் நம்பவே முடியல. அடுத்து பாருங்கள். 81வது கோல்டன் குளோப் விருதுகளில் சிறந்த படத்திற்கான விருதினை பெற்றது ஓப்பன்ஹைமர். ஓகேங்களா. அடுத்து பாருங்கள். அடல் சேது அதாவது இது வந்து நம்ம நாட்டோட மிக நீண்ட கடல் பாலம். எங்கேருந்துன்னா தெற்கு மும்பை டு நவி மும்பை இதுக்கு இடையே அமைக்கப்பட்டுள்ளது. அடுத்து பாருங்கள். பிரான்சின் மிக இளம் பிரதமர் சின்ன வயசு பிரதமர் யாருன்னா கேப்ரியல் அட்டல். இது எப்படி வச்சுக்கலாம்னா பிரான்ஸு நாட்டு இளம் பிரதமர் அப்படின்னு கேட்காங்க. அப்படின்னா சின்ன பையனாக இருந்தோம்னா அட்ராசிட்டியாக இருப்பான். அட்ராசிட் பண்ணிகிட்டே இருப்பான். அதான் அட்டல். ஓகேங்களா. அடுத்தது அதே பிரான்சின் அதிபர் வந்து இமானுவேல் மெக்ரான். அடுத்த பாயிண்ட்டை பாருங்கள். பிம்ஸ்டெக் கூட்டமைப்பின் பொதுச் செயலாளராக நியமிக்கப்பட்டுள்ள முதல் இந்திர மணி பாண்டே. பாருங்கள். இப்போ ரீசெண்டாக ஒரு கூட்டமைப்பில் பொதுச் செயலாளராக யாரை நியமிச்சிருக்காங்க முதல் இந்தியர் அப்படின்னா இந்தியர் அப்படி ரைமிங்காக வருதா ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது பாருங்கள். ஜனவரி 12 உலக புலம்பெயர் தமிழர் தினம். 12 ஓகேங்களா. வெளியூருக்கு போனவங்களுக்குலாம் ஒரு தினம் கொண்டாடுறாங்க 12. அடுத்து பாருங்கள். 15 இந்திய இராணுவ தினம். அப்புறம் ஜனவரி 16 வள்ளுவர் தினம். அடுத்து பாருங்கள். ஜனவரி 16 அதே இன்னொரு ஜனவரி 16க்கு பாருங்கள். நேஷ்னல் ஸ்டார்ட் அப் டே அதாவது தேசிய ஸ்டார்ட் அப் தினம். 24 தேசிய பெண் குழந்தைகள் தினம். 25 தேசிய வாக்காளர் தினம். இந்த 25 முக்கியமானது. அடுத்தது அந்த 15 முக்கியமானது. ஓகேங்களா. இப்போ எப்படி வச்சுக்கலாம்னா ஜனவரி 15 இந்திய இராணுவ தினம். நம்ம சுதந்திரம் வாங்கினால 15 சுதந்திரம் வாங்க அப்படி சும்மா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆகஸ்ட் 15 மாதிரி ஜனவரி 15 ஞாபகம் வச்சுக்கோங்க. 25 நம்ம எலெக்ஷன் நடக்கு வாக்காளர் அதான் தேசிய வாக்காளர் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. 21 வயசில் 22 வயசில் கல்யாணம் முடிஞ்சு 24 பெண் குழந்தைகள் பிறக்காங்க. அதனால் 24 அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க.
அடுத்த பாயிண்ட்டை பாருங்கள், லாஸ்ட்டு 2 பாயிண்ட்டு. கலைஞர் நூற்றாண்டு பேருந்து நிலையம் எங்கே இருக்குன்னா கீழாம்பாக்கம். அடுத்தது பாருங்கள், வங்கதேசத்தின் பிரதமர் யாருன்னா ஷேக் ஹசீனா. அவ்வளோதாங்க காய்ஸ், லாஸ்ட் டைம் சொல்லிட்டு அது பேர்னா நிறைய சேனலில் வந்து எக்ஸ்ட்ரா தகவல் நிறைய சொல்லுவாங்க. அதாவது இப்போ கலைஞர் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு லைன் சொல்லுதுன்னா அதிலேருந்து கலைஞர் எப்போ பிறந்தார், கலைஞர் என்ன நூல்லாம் வெளியிட்டார், எப்போ இறந்தார், அவருக்கு எங்கெல்லாம் மணிமண்டபம் இருக்குது, எங்கெல்லாம் சிலை இருக்குது அப்படின்னு மொத்தமாக சொல்லுவாங்க. அதெல்லாம் நமக்கு தேவையில்லை. மறுபடியும் மேல்டாப்பில் உள்ள கேள்வி தான் வரப்போகுது. அதனால் ஈஸியாக தான் இருக்கும் கொஸ்டின், நம்ம ஈஸியாக பாஸ் ஆகிடலாம். மற்ற சேனலில் இதேமாரி நிறைய நோட்ஸ் சொல்லுவாங்க, அதை பார்த்து உங்கள் டைமை வேஸ்ட் பண்ணாதீங்க. அதுக்காக என் சேனலை மட்டும் பாருங்கள் அப்படின்னு நான் சொல்லலை, பாருங்கள், ரொம்ப முக்கியமான நோட்ஸை மட்டும் எடுத்துக்கோங்க.